இறைவா இதோ வருகின்றோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எமை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எமை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையே நாங்கள் மறக்க விடு, எம்மையே நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவா இதோ வருகின்றோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. பலியன உணவை தருகின்றோம், நிதம் பசித்தோர் குணவிட மறக்கின்றோம். பலியன உணவை தருகின்றோம், நிதம் பசித்தோர் குணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்தன நினைக்கின்றோம், கடமை முடிந்தன நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைத்து புனிதர்களின் விழாவை தொடர்ந்து இன்று அனைத்து இறந்தவர்களின் நினைவை திரு அவை நினைத்து பார்க்க அழைக்கின்றது. இன்றைய தினம் நாம் இறந்த நம் பெற்றோரை, உற்றார் உறவினரை, அன்பர் நண்பர்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக சிறப்பாக செபிக்க திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அவர்கள் எத்தகைய பாவ நிலையில் மரித்திருந்தாலும் அவர்களை மன்னித்து இறைவன் அவர்களுக்கு நிலையான இளைப்பாறுதல் அளிக்க நாம் ஜெபிக்கின்றோம். அத்துடன் நமது உலக வாழ்வின் நிலையற்ற தன்மையையும் விண்ணக வாழ்வின் எதிர்நோக்குடன் நாம் செயல்பட வேண்டிய அவசியத்தையும் இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்றது. புனித பவுலடியார் கூறுவது போல, கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை என்பதை நினைவில் கொண்டு இன்றைய திருவழிபாட்டில் பங்கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளும் ஆரணம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்ச மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று மதருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடமை அணுக வரவும் முது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று வாக்கிய எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம்
தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே ஈசோபுரினார் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம். ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம். மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவனே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவனே. தந்தையினின்று உதித்தவனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம்மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயா, நீர் ஒருவரே.
நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் சாவை வென்று விண்ணுலகுக்கு கடந்து செல்ல செய்தீரே. அதனால் இறந்த உமடியார்கள் இம்மை வாழ்வுக்கு உரிய இரக்கும் தன்மை மீது வெற்றி கொண்டு தம்மை படைத்தவர் எனவும் மீட்பர் எனவும் உம்மை முடிவின்றி கண்டுகளித்திட அருள்வீராக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். துன்புறுதல் என்பது மக்களின் பார்வையில் கடவுளின் தண்டனையாக கருதப்படுகிறது. மரணம் பேரழிவாக கருதப்படுகிறது. ஆனால் உண்மையில் துன்பம் என்பது தூய்மைப்படுத்தப்படுவதே. மரணம் முடிவு அல்ல, இறைவனில் இரவாமை காண்பதே என்னும் கருத்தை உட்கொண்ட இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவெளிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்கள் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம்புண்டு. உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம்புண்டு. யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் தோயில் களையும்.
பல பண் தரும் நரம்புண்டு. விண்ணக சோலையில் மலரவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு. விண்ணக சோலையில் மலரவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவிலே, உன்னருள் பேரொளி நடுவிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன், ஏற்றிடுவேன். உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. இரண்டாம் வாசக முன்னுரை. தூய ஆவியாரின் வழியாக கடவுளின் அன்பை பெற்றுள்ள நாம் தகுதியுடையவர்களாக இருந்தாலும் கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகப்படி தண்டனையிலிருந்து தப்பி மீட்டு பெறுவோம் என்ற நம்பிக்கையை புனித பவுலடியார் நம்முள் விதைப்பதை இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 5 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நான்
என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37 முதல் 40 முடிய உள்ள இறை வார்த்தைகள். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 37 முதல். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இந்த வாழ்வு நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. எது ஒருவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அது இன்னொருவருக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. எது ஒருவரை ஆறுதல் படுத்துகிறதோ அது இன்னொருவரை அழ வைக்கிறது. எந்த நகைச்சுவையால் பலர் சிரிக்கிறார்களோ அதே நகைச்சுவையால் ஒருவர் காயப்படுகிறார். வாழ்வினுடைய நிலைமையை நாம் யோசிக்கிற பொழுது எல்லாம் குதர்க்கமாகவே இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது. இன்று நமக்கு மகிழ்ச்சி தந்தது நாளை நமக்கு மகிழ்ச்சி தருவதில்லை. இன்று எது மிக முக்கியம் என்று நாம் நினைக்கிறோமோ நாளை அது மிக முக்கியமாக நமக்கு தோன்றுவதில்லை. எந்த மனைவியை, எந்த கணவனை, எந்த பெற்றோரை, எந்த பிள்ளைகளை நாம் ஒரு காலத்தில் அன்பு செய்தோமோ அவர்களை இன்னொரு காலத்தில் வெறுக்கிறோம். இவ்வளவு குழப்பமான சூழ்நிலையில் நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனியவர்களே, நம்முடைய வாழ்க்கை குறுகிய காலம். அதில் நாம் மிக சிறப்பாக வாழ்ந்துவிட வேண்டும் அல்லது கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்வதில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைவு அடங்கி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திரு அவை இந்த நாளை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திரு அவையினுடைய 3 படிநிலைகள் நமக்கு தெரியும், அப்படித்தானா? 3 திரு அவைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் பயணிக்கிற திரு அவை, உத்திரிக் செலுத்த ஆன்மாக்கள் துன்புறுகிற திரு அவை, எல்லா புனிதர்களும் மாட்சியின் திரு அவை. இந்த 3 நிலைகள் இருக்கிறது. இனியவர்களே, நாம் விசுவாச பெருமானம் நம்பிக்கை அறிக்கை சொல்லுகிற பொழுது புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகிறேன் என்று சொல்லுவோம். அந்த சமூக உறவு என்பது இந்த 3 திரு அவைக்குள் இருக்கிற உறவை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. எப்படி இந்த 3 திரு அவைக்குள் உறவு? இறந்தவர்களுக்கும் நமக்கு என்ன உறவு வந்துடும்? பெரும்பாலும் நம்ம நினைச்சிடறோம், செத்த பிறகு அவங்க கூட போய் வரப்போகிறோம், அல்லது வாழை தட்டி நம்ம சந்தோஷமாக வாழுவோம், எவன் கெடுக்கட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி விட்டுவிட முடியாது. திரு அவையிலே இறந்தவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்ற அர்த்தமே அல்ல. இறப்பு என்பது இந்த உலகத்தின் வாழ்வினுடைய ஒரு நிறைவு தானே தவிர அது நம்முடைய வாழ்வின் முற்றுப்புள்ளி அல்ல. ஏனென்றால் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அது ஒருபோதும் அழிந்து விடுவதில்லை. நியூட்டனுடைய விதி நமக்கு தெரியும், அப்படி தானே? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு ஆற்றல் முடிந்தால் அது மற்றொரு ஆற்றலாக மாறும். வாழ்வினுடைய தத்துவமும் அதுதான், ஆன்மாவினுடைய தத்துவம். நம்முடைய மன்னக வாழ்வில் நமக்கு இந்த வாழ்வு முடிகிறது, இந்த உடல் அழிகிறது, மீண்டுமாக நமக்கு மறு உடல் கொடுக்கப்படுகிறது, அப்படிதானா? இறந்தவங்களுக்கு உடல் கிடைக்குமா கிடைக்காதா? நம்பிக்கை இருக்கிறேன்னு சொல்லுங்க. உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நம்முடைய உடல் அழிந்து போகிறது, ஆனால்
நம்பிக்கை என்ன சொல்கிறது? நம்முடைய உடல் கொடுக்கப்படும். இனி இவர்களை எப்படி இதை புரிந்து கொள்வது? இயேசுனுடைய உயிர்ப்பை யோசித்து பாருங்கள். இயேசு உடலோடு வாழ்கிறவர் அவர் அடித்து கொல்லப்படுகிறார். இரத்தம், இறுதி சொட்டு இரத்தம் சிந்துகிற வரையும் அவர் தொங்கவிடப்படுகிறார். அவர் இறந்து போகிறார். அவரை அடக்கம் செய்கிறார்கள். 3 நாள் கழித்து அவர் உயிருடன் எழுப்பப்படுகிறார். கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தும் அவர் உள்ளே நுழைந்தார். அதனால் அவங்க பேய் நினைச்சாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? சந்தேகம் இருந்தால் தொட்டு பாருங்கிறார். பேய்க்கு தொட முடியுமா? தொட முடியாது. அதனால தான் தோமையாரை பார்த்து தைரியமாக சொல்கிறார், என்னுடைய விழாவில் உன் கையை விடு. இயேசு உடல் பெற்றிருந்தார். ஆனால் அது இந்த உலகத்தில் அவர் பெற்றிருந்த உடல் அல்ல. அது மேஜிக்கலும் இல்லை. அது மாற்று உடல்னு சொல்லுவாங்க. அது ஃபிசிக்கல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி, ஆன்மீக உடல். இந்த ஆன்மீக உடலுக்கு உடல் உண்டு. ஆனால் இந்த உலகத்தினுடைய உடலிலிருந்து அது சற்று மாறுபட்ட உடல். அதனால தான் நம்ம உடலின் உயிர்ப்பை நம்புகிறோம் என்று நாம் சொல்கிறோம். இனி இவர்களே, எனவே இறந்தவர்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கிறதா? இருக்கிறது. அதனால தான் இறந்தவர்களுக்காக நாம் திருப்பலி கருத்து கொடுக்கிறோம். இறந்தவர்களுடைய நாளிலே நாம் என்ன செய்கிறோம்? சில புண்ணிய காரியங்கள் செய்கிறோம். உணவு கொடுப்பது அல்லது மற்றவர்களை உபசரிப்பது என்ற காரியத்தை செய்கிறோம். ஏனென்றால் அந்த புண்ணியங்களின் பொருட்டு அவர்கள் செய்த பாவத்திலிருந்து அவர்கள் மீட்க பெறுவார்கள் என்ற நம்பிக்கை. இந்த 3 திருஅவைக்குள்ளும், துன்புறுகிற திருஅவை, பயணிக்கிற திருச்சபை, மாட்சியின் திருச்சபைக்குள்ள உறவு அதுதான். துன்புறுகிற திருஅவையில் இருக்கிறவர்கள் அவர்களுக்காக அவர்களால் ஜெபிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவன் அவனுடைய மீட்புக்காக போராட முடியுமா? வெளியில் இருக்கிறவர்கள் தான் போராட முடியும். அவனை சென்று பார்ப்பது, அவனுக்குரிய காரியங்களை யார்கிட்டவே பார்க்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற பணியை செய்வது அல்லது கடிதங்களை போடுவது மூலமாக அவனை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்புகளை வெளியில் இருக்கிறவர்கள் தான் செய்ய முடியும். அதுபோல இறந்து உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுடைய ஈடேற்றத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். நாம் அவர்களுடைய சார்பாக பொறுப்பெடுத்துக் கொண்டு அவருடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். பலிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், பூசக்கருத்து கொடுக்கிறோம், கிரகோரிய மாசம் கொடுக்கிறோம் அல்லது புண்ணிய காரியங்களை செய்கிறோம். எனவே நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுடைய துன்பங்களை கடவுள் குறைத்து அவர்களை மாட்சியின் திருச்சபைக்கு அவர் மாற்றுகிறார். மாட்சியின் திருச்சபையில் இருக்கிற புனிதர்கள் நமக்காக ஜெபிக்கிறார். நம்முடைய பாதுகாப்பு பெருக்குமான் சருளப்பர் நமக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அருளானந்தர், இனாசியார், என்ன நம்முடைய பேரில் இருக்கிற எல்லா பாதுகாவலர்களும் நமக்காக ஜெபிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே மாட்சியை அடைந்து விட்டார்கள். எனவே நாம் துன்புறுகிற திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். துன்புறுகிற திருச்சபை மாட்சியின் திருச்சபையாக மாறிய பிறகு அவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள். நாம் நமக்காகவும் ஜெபிக்கிறோம். மாட்சி இருக்கிற திருச்சபையிடம் நமக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த 3 திருஅவைக்குள்ளும் இருக்கிற உறவு ஜெப உறவு. இது எதற்காக திருச்சபை நமக்கு நினைவுபடுத்துகிறது? நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நாம் எப்பொழுதுமே தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கைகள் நமக்கு குழப்பமாக இருக்கலாம், ஆனாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். எனவே தான் இயேசு கிறிஸ்து சொல்வார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், ஆனாலும் நான் தனியாக இல்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். திரு அவையிலே எவரும் தனியாக இல்லை. ஒரு குழுவானவர் யாரும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நிறைவேற்றுகிற பலியில் கூட எல்லாரும் கலந்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. எனவே தான் அவர் தனியாக நிறைவேற்றுகிற திருச்சபையில் எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் அல்லது பரிபாலகர் யாரையாவது ஒருவரை சேர்த்துக் கொள்கிறோம். ஏனென்றால் எந்த ஒரு திருப்பலியும் தனித்து ஒப்பு கொடுக்கப்படுவதே இல்லை. அது திருச்சபையோடு இணைந்து தான் கொண்டாடப்படுகிறது. அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கை தனித்து இருப்பதில்லை, அது 3 திரு அவையினரோடு இல்லை, உறவிலே மையப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு அருள்சாதனத்தை நிறைவேற்றுகிற பொழுது கூட நீங்கள் இறந்தவர்கள் நினைக்காமல் இருப்பதில்லை. திருமண திருப்பலி நிறைவேற்றுகிறோம். திருமண திருப்பலியில் கூட நம் மணமக்களுக்காக தனியாக ஜெபிக்கிற பொழுது இறுதியில் சொல்வோம், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் முழுமையை அடைந்த பின் உம்மிடம் வந்து சேர்வார்களாக. நீங்கள் திருமுழுக்கு திருப்பலியிலே மன்றாடப்படுகிற ஜெபத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எங்கள் பங்கு சமூகத்தில் எங்களுக்கு முன்பாக வாழ்ந்து மரித்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லப்படும். எந்த ஒரு அருள் சாதனத்திலும் இறந்தவர்களை நினைக்காமல் இருப்பது இல்லை. திருப்பலியில் கூட இறந்து போன நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக என்று ஜெபிக்கிறோம். எனவே இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற நிலை எதற்காக? அந்த துன்புறுகிற திரு அவையோடு நமக்குள்ள உறவை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம். அவர்கள் மாட்சியின் திருச்சபையாக மாற வேண்டும் என்கிற ஆசை. இனி இவர்களை இயேசு கிறிஸ்து மிக அழகாக இன்றைய நற்செய்தியிலே சொல்கிறார், அனைவரையும் நான் உயிர் தள்ளச் செய்வேன், அனைவருக்கும் மோட்சம் கொடுப்பேன்னு சொல்ல, உங்களுக்காக இல்லங்களை தயாரிக்க போகிறேன் அதை சொல்லுகிறார்.
அனைவரையும் நான் உயிர்த்தலை செய்தாக வேண்டும். உயிர்த்த பிறகு என்னுடைய வாழ்வு தந்தையிடம் போகிறதா அல்லது நரகத்துக்கு போகிறதா அல்லது உத்திரிகை ஸ்தலத்திற்கு போகிறதா என்பதை என்னுடைய வாழ்வினுடைய செயல்பாடுகள் எடுத்துரைக்கிறது. எனவேதான் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், உயர்ந்த அரியணையில் இருக்கிற ஒருவர் என்ன செய்கிறார்? நல்லவர்களையும் தீயவர்களையும் இரண்டாக பிரித்து வலப்புறம் இடப்புறமாக அமரச் செய்கிறார். யாரெல்லாம் கடவுளுக்கு உரியவர்களோ அவர்கள் வலப்புறமாகவும், யாரெல்லாம் நரகத்துக்குரியவர்களோ அவர்களை இடப்புறமாகவும் ஏற்பாடு செய்கிறார். ஆனால் அதே நற்செய்தியிலே அதே பகுதியிலே கடவுள் சொல்கிறார், வாழ்வின் தொடக்கத்திலே உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க விண்ணுலகம் என்று சொல்கிறார். எனவே விண்ணுலகம் தான் நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடம். அந்த இடத்திற்கு போகவே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம், தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதுதான் இந்த நாள். எனவே இனியவர்களே, இந்த நாளிலே நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற விண்ணுலகத்திற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை முடிவிலே கிறிஸ்து நம்மை உயிர் தெழச் செய்வார். உயிர் தெழுந்த பிறகு நான் எங்கு செல்ல வேண்டும் என்கிற தீர்மானத்தை கடவுள் எடுப்பதற்கு இந்த வாழ்க்கையை நான் சரிவர வாழ்ந்தாக வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையை சரிவர தகுதி உள்ளதாக வாழ்வதற்கான வரத்தை கடவுளிடம் மன்றாடுவோம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். வாழ்வளிக்கும் இறைவா, எம் திருத்தந்தை 14ஆம் லியோ, எம் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறைவழியில் எந்நாளும் மக்களை வழிநடத்த விண்ணக பேரின்பத்தில் அனைவரும் திளைக்க வரமரல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மைமிகு இறைவா, எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்த அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். உமது திருமுக ஒளியினுள் அவர்களை ஏற்று நித்திய இளைப்பாறுதல் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாசமிகு இறைவா, எங்கள் திரு அவையை தலைமையேற்று வழிநடத்திய திருத்தந்தையர், மறை அதிகாரிகள், ஆயர்கள், எமது பங்கில் உழைத்து மரித்த அனைத்து குருக்கள், வேதியர் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்காகவும் வேண்டுகின்றோம். அவர்களின் சீரிய பணியினை ஏற்று ஆசீர்வதித்து நிலைவாழ்வின் பரிசை அவர்களுக்கு வழங்கி அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேசமிகு இறைவா, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டுகின்றோம். நீரே அவர்களுக்கு நித்திய ஆறுதல் அளித்து விண்ணக வாழ்வின் பேரின்பத்தில் பங்கு பெற வரமல்ல வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரை நிறை நம்பிக்கையோடு நாங்கள் எழுப்பியிருக்கிற எல்லா வேண்டல்களுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக.
இவற்றை தந்தைகளை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான உம் இரத்தத்தால், பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும், பரிசுத்தமாக்கி விடும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கிறிஸ்துவில் துயில் கொண்ட அடியார்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பலிபொருளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் ஒப்பற்ற இப்பலியின் வழியாக அவர்கள் சாவின் தலைகளில் இருந்து விடுபட்டு நிலை வாழ்வு பெற தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பாவத்தின் விளைவாக நாங்கள் அழிவுறுகின்றோம். பாவத்தால் சாவுக்கு ஆளாயினும் கிறிஸ்துவின் வெற்றியினால் மீட்கப்பட்டு அவரோடு மீண்டும் வாழ்வுக்கு அழைக்கப்படுவது உமது பரிவிரக்கமுள்ள அருளினால்தான். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணுலகும்
பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறைமாவட்ட பரிவாளகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனரளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமர், இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆம். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுவான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ
தகுமான சூழல்கள் நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய், நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். உம்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட உண்மையின் இறைவா உனதருள் தாரும். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய், நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள், அவற்றில் நான் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. ஜூபிலி ஆண்டுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றெறியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசிர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கி எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மாடெடுத்துக்கொள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயனாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நான் மீட்பெறின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதற்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்று உரைத்தாகுக. ஆமென். தாழ்வுக்கு உரிய நம் உடலை மாட்சிக்கு உரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றும் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்குவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வழியை ஏற்றுக்கொண்டு இறந்த உமடியார்கள் மீது உமது இரக்கத்தை பொழிவீராக. நீர் திருமுழுக்கின் அருளை வழங்கியுள்ள அவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சியின் முழு நிறைவையும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசிற்கு தலை வணங்குவோம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர் தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கை அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக.
கிறிஸ்து இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்று மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூர்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. நின்